அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்துருந்த லெவல் ஒர்க் இருக்கா என்னங்கிறத பார்க்கலாம். இது ஒரு அடிஷ்னல் டூல். இதை வைத்து நம்ம ஸ்டூடெண்ட்டோ யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ. பப்ளிக் டொமைன்ல யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா மட்டும் பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட். மண்டே ட்ரேட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மிஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் மிஸ் இட். ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ அன்னைக்கு ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை ட்ரேடு மிஸ் பண்ணவே கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணினாவே உங்களுடைய ட்ரேடிங் P&L வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சைக் 26,100 புட்டு 82 ரூபீஸ்க்கு பிலோ கீழே இருந்தா சப்போர்ட், அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகும். மறுபடியும் அந்த இது அப்படியே வருதுங்க. ஏன்னா மார்க்கெட்ல நீ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் மீன் பண்ணணும். அதனால இந்த 82 ரூபீஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். இப்ப மேல இருக்கும்போது சப்போர்ட்டை பிரேக் பண்ணா மார்க்கெட்டு அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அந்த 2600 புட்டினுடைய 82 சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த 82க்கு தான் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். அங்கிருந்து பாருங்க மார்க்கெட்டு இவரு 82க்கு அந்த சப்போர்ட்டை உடைச்சார். அப்படின்னா என்ன இருக்கு மார்க்கெட்டு? கண்டிப்பா மேல. நம்ம மார்க்கெட்டே பார்க்கல, என்ன நியூஸ் வரும் ஏது எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம கால்குலேஷன்ல நம்ம வேல்யூல போட்டுடும். இது இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் கொடுக்கணுமா? நோ, எனி ஸ்ட்ரைக் 26,000 கொடுக்கலாம், 26,200 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், 400, 25,700 எதுல வேணா கொடுக்கலாம். ஆனா கால்குலேஷன்ஸ் மாறுபடும். அதெல்லாமே நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நமக்கு. அது மட்டுமல்ல, ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வேலையில இருந்து வந்து மேல போனாலும் ஒரு வேலையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் இதாகவும் இல்ல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ரெண்டுத்துல இது. அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில சப்போர்ட் எடுக்கணும், ஆறு அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். அங்க சம் ரூல்ஸ். இன்னைக்கு காலையிலேயே, இன்னைக்கு மார்னிங்கே நம்ம ஸ்டூடெண்ட் தெரியும், இன்னைக்கு புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கவே கூடாதுன்றது காலையிலே டிக்ளேர் ஆயிடுச்சு. மார்னிங்கே ஃபுட் சைடில் நம்ம ஆப்ஷனை பார்க்கக்கூடாது, ஒன்லி கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் பார்க்கணும். அதை எந்த வேலையில் எடுக்கணுன்றது நம்ம என்ட்ரி மட்டும் இன்னைக்கு ஒரே இடத்துல எடுத்து 5 ட்ரேட் 5 ட்ரேட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அதுதான் மார்க்கெட்டே மூவ்மெண்ட் இல்லை, ஆனால் ஆப்ஷன் பையிங்ல நம்மளால பண்ண முடியும். அதுதான் நம்ம மேக்ஸ் சார்ந்து படிங்க, தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. உங்க பகுதியில் யாராவது மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.